2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்புமுனை ஏற்பட்டுள்ளது. ஆனால் இப்போது தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான கேள்வி எழுந்துள்ளது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 2 வாரங்களுக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்கத் தவறினால் என்ன நடக்கும்? தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தேவையான மேஜிக் எண் 118 மெஜாரிட்டியை நிரூபிப்பது என்பது வெறும் எண்கள் விளையாட்டு மட்டுமல்ல, அது ஒரு அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த கடமை. தற்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பெற்றுள்ளது. பெரும்பான்மைக்கு இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுகின்றன. இந்த இடைவெளியை விஜய் எவ்வாறு நிரப்பப் போகிறார்? ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் விஜய்க்கு 2 வாரங்கள் அவகாசம் அளித்துள்ளார். இந்த 14 நாட்கள் தமிழக அரசியலின் தலையெழுத்தை தீர்மானிக்கப் போகின்றன. விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். மேலும் சபாநாயகர் நியமனத்திற்கு பிறகு இவர்களின் பலம் 106 ஆக குறையும். இதனால் கூடுதல் இடங்களின் தேவை அதிகரிக்கிறது. குதிரை பேரத்தை தவிர்க்க மாமல்லபுரத்தில் உள்ள சொகுசு விடுதியில் தனது MLAக்களை விஜய் தங்க வைத்துள்ளார். இது தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு ரிசார்ட் பாலிடிக்ஸ் அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. இந்த சூழலில் 5 இடங்களை பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் சக்தியாக மாறியுள்ளது. அவர்கள் விஜய்க்கு நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை அளிக்க முன்வந்துள்ளனர். கூட்டணி அமைச்சரவையில் 2 இடங்கள் மற்றும் வாரியத் தலைவர் பதவிகளை காங்கிரஸ் கோரி வருகிறது. இந்த பேரங்கள் விஜயின் முடிவை பாதிக்கலாம். ஒருவேளை 2 வாரங்களுக்குள் விஜயால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியவில்லை என்றால் என்ன நடக்கும்? முதல் வாய்ப்பாக 2வது பெரிய கட்சியான திமுகவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்கலாம். எந்த ஒரு கட்சியாலும் நிலையான ஆட்சியை வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டால் ஆளுநர் ஆர்டிகிள் 156 படி குடியரசுத் தலைவர் ஆட்சியை பரிந்துரைக்கலாம். குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டால் அடுத்த 6 மாதங்களுக்குள் தமிழகத்தில் மீண்டும் ஒரு பொதுத் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இது மாநிலத்திற்கு பெரும் பொருளாதார சுமையை தரும். SR பொம்மை வழக்கின் தீர்ப்பின்படி ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா என்பதை ஆளுநர் மாளிகையில் அல்ல, சட்டசபையில்தான் நிரூபிக்க வேண்டும். சட்டசபையில்தான் ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டும். சட்டசபையில் நடத்தப்படும் வாக்கெடுப்பு அல்லது ஃப்ளோர் டெஸ்ட் மூலம் மட்டுமே விஜய் தனது பலத்தை முறையாக நிரூபிக்க முடியும். இது மிகவும் வெளிப்படையான ஒரு செயல்முறையாக இருக்கும். மற்ற சிறிய கட்சிகளான விசிக, CBI மற்றும் CBM ஆகியவற்றுடனும் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு வாக்கும் இங்கு மிகவும் விலைமதிப்பற்றது. சுயேட்சைகள் மற்றும் இதர கட்சிகளின் 15 இடங்கள் விஜய்க்கு ஒரு பாதுகாப்பான பஃபர் அளவை தரக்கூடும். ஆனால் அவர்களின் ஆதரவு எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது கேள்விக்குறியே. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்துள்ளது. அவர்களின் அறம், பொருள், இன்பம் கொள்கை இந்த நெருக்கடியை தாங்குமா? தமிழகத்தின் பொருளாதாரத்தை $1.5 டிரில்லியன் மாற்றுவோம் போன்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் விஜய்க்கு வெற்றியை தேடித்தந்தன. ஆனால் இப்போது அதிகாரத்தை கைப்பற்றுவதே பெரும் சவாலாக உள்ளது. மே 7 தேதி பதவியேற்பு விழா திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு முன்னதாக ஆளுநரிடம் ஆதரவு கடிதங்களை விஜய் சமர்ப்பிக்க வேண்டும். காலம் மிக குறைவாக உள்ளது. அரசியலமைப்பு சட்ட வல்லுநர்கள் இந்த சூழலை மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். ஆளுநரின் சுயாதீன அதிகாரம் இங்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. பெரும்பான்மையை நிரூபிக்கத் தவறினால் அது தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் ஸ்திரமின்மையை உருவாக்கும். மக்கள் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். மறுபுறம் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளும் விஜயின் அடுத்த கட்ட நகர்வுகளை முறியடிக்க தயாராக உள்ளன. தமிழக அரசியல் ஒரு சதுரங்க வேட்டையாக மாறியுள்ளது. பொதுமக்கள் மத்தியில் ஒருவித எதிர்பார்ப்பும் பதற்றமும் நிலவுகிறது. நடிகர் விஜயின் முதல் அரசியல் சோதனை இது என்பதால் அனைவரின் கவனமும் சென்னை ராஜ்பவன் மீதே உள்ளது. சுருக்கமாகச் சொன்னால், பெரும்பான்மை இல்லை எனில் ஆட்சி கவிழும், ஆளுநர் தலையிடுவார் அல்லது மத்திய அரசின் ஆட்சி அமல்படுத்தப்படும். இதுவே தற்போதைய நிதர்சனம். இந்த 2 வார காலக்கெடு என்பது விஜய்க்கு ஒரு வாழ்வா சாவா போராட்டமாகும். தமிழக அரசியலின் புதிய விடியல் இங்கிருந்துதான் தொடங்கப் போகிறது. சட்டசபையில் ஒவ்வொரு MLAவின் வாக்கிற்கும் ஒரு பெரிய மதிப்பு உண்டு. கட்சித்தாவல் தடை சட்டம் இங்கு முக்கிய பங்கு வகிக்கும் என்பதால் விஜய் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆளுநர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பெரும்பான்மையை நிரூபிக்க கூடுதல் அவகாசம் தரலாம் அல்லது மறுக்கலாம். இது முழுக்க ஆளுநரின் முடிவை பொறுத்தது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் ஒன்றிணைந்து விஜயின் பெரும்பான்மையை தடுக்க முயற்சித்தால் அது இன்னும் பெரிய சிக்கல்களை உருவாக்கும். ஒருவேளை சட்டசபையில் ஒரு முட்டுக்கட்டை நிலை ஏற்பட்டால் ஆளுநர் அடுத்த கட்டமாக சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரத்தையும் கொண்டுள்ளார். இது ஒரு இறுதி ஆயுதமாகும். இந்த அரசியல் குழப்பங்களால் மாநிலத்தின் நிர்வாகம் ஸ்தம்பிக்கக்கூடும். மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது.
தமிழக அரசியலில் முன்னரும் இத்தகைய சூழல்கள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் ஒரு புதுக்கட்சி இவ்வளவு பெரிய சவாலை சந்திப்பது இதுவே முதல் முறை. விஜய் தனது தொண்டர்களிடம் நம்பிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த சோதனையை அவர் வெற்றிகரமாக கடப்பாரா என்பதே இப்போதுள்ள கேள்வி. ஆளுநரின் முடிவுகள் நீதிமன்றத்தின் ஆய்வுக்கு உட்பட்டவை. எனவே எந்தவொரு முடிவும் சட்டத்திற்கு உட்பட்டே எடுக்கப்பட வேண்டும் என்பது விதியாகும். வெறும் 118 இடங்களை மட்டும் நம்பாமல் ஒரு 125 இடங்களையாவது தன் வசம் வைத்திருக்க விஜய் திட்டமிடுகிறார். அப்போதுதான் ஆட்சிக்கு ஆபத்து இருக்காது. மாமல்லபுரம் விடுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநபர்கள் யாரும் MLA-க்களை தொடர்பு கொள்ள முடியாதபடி அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஊடகங்கள் இந்த செய்தியை மிகவும் முக்கியத்துவத்துடன் வெளியிட்டு வருகின்றன. சமூக வலைதளங்களில் இதுதான் தற்போதைய ஹாட் டாபிக். விஜயின் அரசியல் பயணம் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. கடைசி 48 மணி நேரங்கள் மிகவும் முக்கியமானவை. அப்போதுதான் இறுதி முடிவுகள் எட்டப்படும். தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போவது உறுதி. விஜய் தரப்பில் இருந்து வரும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் அனைத்தும் நம்பிக்கையூட்டுவதாக உள்ளன. அவர் தனது பெரும்பான்மையை முறையாக நிரூபிப்பார் என்று அக்கட்சி நம்புகிறது. ஆட்சி அமையுமா அல்லது கலைக்கப்படுமா அல்லது மீண்டும் தேர்தலா? இந்த 3 சாத்தியக்கூறுகள்தான் இப்போது தமிழகத்திற்கு முன்னால் உள்ளன. தமிழக அரசியலின் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 2 வாரங்கள் விஜயின் அரசியல் எதிர்காலத்தை மட்டுமல்ல, மாநிலத்தின் போக்கையுமே தீர்மானிக்கப் போகிறது. என்ன நடக்கப் போகிறது? பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த 2 வாரங்கள் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கப் போகிறது. முடிவை காலம் தீர்மானிக்கும்.